வெல்கம் டு வீடியோ tutorial in tamil.blogspot.com. இந்த tutorial நாம் பார்க்க போகிறது ப்ரோக்ராம் யூஸிங் கர்சர் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை, பேசிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம். கர்சருங்கிறது டெம்பரரி ஒர்க்கிங் ஏரியா. எப்போ வந்து எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போ வந்து சிஸ்டம் மெமரியில் வந்து இது கிரியேட் ஆகும். இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் கர்சர், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் கர்சர். இம்ப்ளிசிட் கர்சரில் வந்து இது வந்து இன்சர்ட் அப்டேட் டெலிட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக சிஸ்டம் மெமரியை வந்து இதை கிரியேட் பண்ணிடும். அதாவது சிஸ்டமே இதை என்ன செய்யும்னா இந்த இம்ப்ளிசிட் கர்சரை வந்து கிரியேட் பண்ணிடும். இதை நம்ம கிரியேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணும்போது கூட இந்த இம்ப்ளிசிட் கர்சர் கிரியேட் ஆகும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம யூஸ் பண்ணுற கொரியில் வர ரிசல்ட் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டாக இருக்கணும். அடுத்து வந்து எக்ஸ்பிளிசிட் கர்சர், இது வந்து சிஸ்டம் கிரியேட் பண்ணாது, இதை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இது முழுக்க எப்போ நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இது வந்து எப்போனா இம்ப்ளிசிட் கர்சரில் செலக்டில் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் அது வந்து அப்படி இல்லை, மோர் தென் 1 ரெக்கார்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறது இம்ப்ளிசிட் கர்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ ஏற்கனவே ஒரு மை டேபிளுங்கிற ஒரு டேபிள் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த டேட்டாபேஸை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் இருக்க ரெக்கார்டை பூரா நான் எடுத்து பார்க்குறேன். இதில் வந்து ஐடி நேம் பாஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதில் ஐடி எத்தனை இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ண நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அதாவது அப்டேட் பண்ண போகிறேன். அதாவது எந்த ஐடி வந்து 10 இருக்கோ அதை வந்து அப்டேட் பண்ண நினைக்கிறேன். ஆனால் வந்து என்ன செய்யாது, அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டேபிளில் வந்து ஐடிங்கிறது வந்து என்ன இல்லை, 10 இல்லை. அப்புறம் என்ன செய்யும், எஸ்கியூஎல்ல வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து என்னென்னா இம்ப்ளிசிட் கர்சர் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அதாவது நாட் ஃபவுண்ட். சப்போஸ் வந்து நான் வந்து ஐடி 1 இருக்கிற ரெக்கார்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்னா அந்த கர்சர் என்ன இம்ப்ளிசிட் கர்சர் என்ன கிரியேட் ஆகிருக்கும்னா ஃபவுண்டுன்னு கிரியேட் ஆகிருக்கும். அப்படி அப்டேட் பண்ணும்போது அது எத்தனை ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கு, இது மாதிரி ஒரு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அந்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அந்த இம்ப்ளிசிட் கர்சரில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த இம்ப்ளிசிட் கர்சர் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து ஐடி 10ன்னு கொடுத்து அந்த 10 எந்த ஐடி 10 இருக்கோ அந்த டேபிளை வந்து அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா அங்கே என்ன காட்டாது, எஸ்கியூஎல் நாட் ஃபவுண்ட். சப்போஸ் ஐடி ஈக்குவல் டு 3 அது இருக்குது அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ எஸ்கியூஎல் ஃபவுண்ட். ஓகே, அப்படி அப்டேட் பண்ணும்போது எத்தனை ரெக்கார்டை வந்து நம்ம என்ன செஞ்சோம், அப்டேட் பண்ணோம், அதுவும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி எஸ்கியூஎல் ரோ கவுண்ட். இதே மாதிரி இது ரிலேட்டட் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த இன்சர்ட் டெலிட் அப்டேட், அது ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா இந்த இம்ப்ளிசிட் கர்சரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம போட போகிறோம். எப்பயும் போல் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் நியூ, சேவ், ex4 SQL சேவ் பண்ணியாச்சு. வழக்கம் போல் நம்ம சர்வரை என்ன செய்கிறோம், அவுட்புட் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்குவோம். ஓகே, அடுத்து பிகின் பார்ட், அது டிக்ளேர். அடுத்து பிகின் பார்ட், அடுத்து எண்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ பார்த்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை பூரா என்ன செய்ய போகிறோம்னா அப்டேட் பண்ண போகிறோம். அந்த அப்டேட் மூலமாக கிடைக்கக்கூடிய நம்ம கர்சரை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா?
இப்போ என்னன்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் ஸ்பேஸ் நம்பர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நான் ஏற்கனவே வந்து மை டேபிளுங்கிற ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா அப்டேட் சதீஷ் அது மை டேபிள் இது வந்து ஏற்கனவே நான் கிரியேட் பண்ண டேபிள். ஓகேவா? செட் id equal to id plus 500. ஓகேவா? இப்போ என்னன்னா பர்டிகுலராக வந்து இந்த ரெக்கார்டை தான் நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ இதில் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் வந்து இதை அப்டேட் பண்ணிடுவோம். இந்த குறி என்ன செய்யும்னா பர்டிகுலராக வந்து இந்த ரெக்கார்டை தான் நான் அப்டேட் பண்ண சொல்லாதனால வந்து எல்லா ரெக்கார்டையும் அப்டேட் பண்ணிடுவோம். அதாவது ஐடி, இப்போ ஐடி என்ன இருக்கோ அதோட வந்து 500 கூட்டி அதை வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இது மூலமாக உருவாகிற நாம் வந்து அந்த கர்சரை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது இஃப் SQL percentage not found, then dbms underscore output dot put line no record selected. சப்போஸ் எந்த ரெக்கார்டுமே அங்கே இல்லாட்டி, சப்போஸ் டேபிள் வந்து மேபி எம்டியாக கூட இருக்கலாம். அப்போ வந்து என்ன ரிசல்ட் காட்டணும்? சப்போஸ் நான் வந்து மை டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்டாபேஸில். இப்போ நான் வந்து நான் இல்லாத டேபிள் கொடுத்தா என்ன காட்டும்? ஒன்று டேபிள் ரெக்கார்டு இல்லைன்னு காட்டணும்ல. அதுக்காக என்ன செய்யணும்னா நோ ரெக்கார்ட் செலக்டட். சப்போஸ் டேபிள் மேபி எம்டியாக இருக்கலாம். எம்டியாக இருக்கும்போது என்ன செய்ய முடியாது? அதையும் அப்டேட் பண்ண முடியாது. சப்போஸ் டேபிளே இல்லாட்டி கூட, இப்போ நான் பர்டிகுலர் டேபிளே அது இல்லை, இப்போ மை டேபிளுங்கிறது நான் டேட்டாபேஸில் இல்லைன்னா அதையும் என்ன செய்ய முடியாது? அப்டேட் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த மை டேபிளில் எந்த ரெக்கார்டுமே இல்லாட்டி கூட அதையும் அப்டேட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு இது பிரச்சனை வரும்போது என்ன ரிசல்ட் காட்டணும்னா நோ ரெக்கார்ட் செலக்ட்னு காட்டணும். அதுக்காண்டி என்ன செய்யணும்னா இந்த யூஸ் பண்ணுறோம். அதாவது SQL நாட் ஃபவுண்டுங்கிறத இம்ப்ளிசிட் அந்த இதை கர்சர் இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சுக்கிறோம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்ஸ் if SQL found, எப்போ வந்து இந்த டேபிள் இருக்குது, இதில் பர்டிகுலர் ரெக்கார்டு இருக்குது, ஓகேவா, இதில் ரெக்கார்டு இருக்குது, ஓகேவா, அப்படி இருந்தால் இந்த இதை செய்யி. அதுக்காக இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். SQL found, தென் ஓகேவா. இப்போ என்னன்னா டோட்டல் ரோஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் SQL ரோ கவுண்ட். ஓகேவா. இப்போ என்ன செய்யறோம்னா இங்கே வந்து ஒரு டோட்டல் ரோ கவுண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து வந்து NF. ஓகேவா. இது எதுக்கு இந்த யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணுறது அப்டேட்டுங்கிறத ஒரு கொரியை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் கவுண்ட் எத்தனை ரெக்கார்டை வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோங்கிறத வந்து நம்ம கொரி யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்று என்னதுன்னா அப்டேட் மட்டும்தான்.
அந்த அப்டேட் வந்து யூஸ் பண்ணும்போது அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அது கர்சரில் வந்து எதுவும் கிரியேட் ஆகும்னா அது எத்தனை ரெக்கார்டு அப்டேட் ஆகியிருக்குங்கிறது இன்ஃபர்மேஷனு கிரியேட் ஆகிருக்கும். அது எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா கர்சரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த கர்சரில் ஸ்டோர் ஆன அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். அதை எடுக்கிறதுக்கு கமெண்ட் என்னன்னா SQL %row count. அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ரோ கவுண்ட் டோட்டல் ரோஸில் வந்து என்ன செய்கிறோம் அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இப்படி டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எரர் தான் பார்த்துக்கலாம். பார்த்துங்க, இப்போ வந்து ஐடி வந்து என்ன இருக்குது 1 2 3 4 தான் இருக்குது. இதில் மொத்தத்தின ரெக்கார்டு இருக்குது 4 ரெக்கார்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒன்லி அப்டேட்டுக்கு மட்டும் தான் கொரி எழுதியிருக்கோம். இப்போ வந்து ரன் பண்ணுவோம். @d_PL_SQL ex4.sql எத்தனை ரெக்கார்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்கு? 4 ரெக்கார்ட்ஸ். நம்ம வந்து இந்த 4ங்கிறத நம்ம கொடுக்கவே இல்லை. ஒன்லி அப்டேட்டுக்கு மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சோம்னா கொரி எழுதணும். அந்த அப்டேட் கொரி எழுதும் போது டிஃபால்ட்டாக சிஸ்டம் என்ன செஞ்சுருக்கு, அது எத்தனை ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கு இன்ஃபர்மேஷனையும் அந்த கர்சரில் கிரியேட் பண்ணியிருக்கு. அதை வந்து நம்ம என்ன செய்யணும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து திரும்பி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருக்கு, முதல் என்ன இருந்துச்சுன்னா 1 2 3 4 இருந்துச்சு. இப்போ அந்த 500 சேர்ந்து 501 502 503 504 என்ன செஞ்சுக்கிறது அப்டேட் ஆகிருக்கு. எத்தனை ரோ அப்டேட் ஆகிருக்கு? 4 ரோ. இதுதான் என்னன்னா இம்ப்ளிசிட் கர்சர். அடுத்த டுட்டோரியலில் வந்து எக்ஸ்பிளிசிட் கர்சர் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.